எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசன வாசி. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டுக் கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இந்த கிறிஸ்து நேசிக்கிற 2வது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து நேசித்தது ஒரு காலகட்டம் இருக்கு. அன்னைக்கு நம்ம அவரை நேசிக்கவே இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாவத்திலேயே தான் இருந்தோம். அவர் நேசிக்க நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்திலே தான் இருந்தோம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் 18 வயசு, அந்த ஃபஸ்ட்டு 18 இயர்ஸ் அவர் எவ்வளவோ நேசிச்சிருக்காரு. 3 தடவை சாக வேண்டிய ஆள், 3 தடவை சாக வேண்டிய ஆள். ஒரு தடவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகும்போது பசங்களாம் பரிசலில் போனானுங்க. அப்போ ஒரு 12-13 வயசு இருக்கும். பரிசலில் நான் ஏறிட்டேன், டேமை திறந்து விட்டாங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. எங்கேருந்தோ ஒரு மனுஷன் வந்தான், அந்த பரிசலை பிடிச்சி கொண்டாந்து கரையில் விட்டுட்டு போயிட்டான். யாருன்னே தெரியாது. நாங்கள் ஆனால் 3-4 பேர் இருந்தோம், கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். அப்போ கிறிஸ்துவெல்லாம் நமக்கு தெரியாது, பாதுகாக்கப்பட்டேன். ஒரு தடவை ரோட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கேன், ஒரு மாடு குத்தி தூக்கி அடிச்சிச்சு. அது மேலே போய் கீழே வந்து விழுந்தேன். ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். ஸோ கர்த்தர் நம்மளை, ஆனால் நமக்கு தெரியாது கர்த்தர் தான் பாதுகாத்தான்னு தெரியாது. அன்னைக்கு கூட ஒருத்தர் சாட்சி சொன்னார், செய்தி கொடுக்கும்போது, எத்தனையோ தடவை ஜீவன் போயிட்டு வந்திருக்கு, ஆனால் எனக்கு தெரியாது கர்த்தர் தான் காப்பாற்றினாருன்னு. இந்த இடத்துல உட்கார வைக்கிறது கர்த்தர் காப்பாற்றினாரும்பார். ஸோ அது ஒரு காலம், நாம் தேவனை அறியாத போது. இது அதல்ல, நான் உடன்படிக்கை பண்ணி, அந்த வசனம் அங்கே சொல்லுது, உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனன்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம இப்போ அவரை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. கர்த்தர் இப்போ எப்படி செய்கிறாராம்? முன்னாடி நீ யாரோ ஒருத்தர், இப்படி யோசிச்சு பாருங்க, முன்னாடி நீ யாரோ ஒருத்தர், ஆனால் எனக்கு தெரியும் நீ யாரு என்ன எதுன்ட்டு. நீ இப்போ நீங்கள் வந்து புருஷனை மாதிரி யோசிக்கணும். கிறிஸ்துவை போல காட் தானே அவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. புருஷன் எப்படி மனைவியை நேசிக்கணுன்றதுக்கு அந்த அந்த கம்பாரிசன் அவர் கொண்டு வராரு. முன்னாடி யாரோ ஒருத்தர், ஆனால் நம்ம நேசித்தோம், பாவிகளை நேசித்தோம். இப்போ யாரா? எனக்கு சொந்தமானதை பற்றி என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கவனன் பண்ணியாச்சு. இந்த கவனன் பண்ண பிறகு அவர் சொல்றாரு, உன் நிர்வாணத்தை நான் மூடி உடன்படிக்கை பண்ணி. இங்கே தான் இன்னைக்கு உள்ளதான திருச்சபைகளில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போகுது. இவங்களால பாவியை நேசிக்க முடியுது, கூட இருக்கிற பார்ட்னரை நேசிக்க முடியல. ஊருக்கு ஊழியம் பண்ணவே முடியுது. ஒரு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கு ஊழியத்துக்கு வருவாங்க. காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுவாங்க வீட்டு கூட்டத்துக்கு. அப்போல்லாம் வந்து வீட்டு கூட்டம் ஒன்று நடக்கும் காலை 10 மணிக்கு. மத்தியானம் 2 மணிக்கு இன்னொருத்தர் வீட்டு கூட்டத்துக்கு போவாங்க. 6 மணிக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது நைட்டு 9 மணிக்கு தான் போவாங்க. காலை 9:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த சிஸ்டரை பார்க்கும்போது. அப்போ நான் வந்து ஆண்டருக்குள்ளே வந்த புதுசு, அவங்களுக்கு அப்போ 2 பசங்க இருந்தாங்க என் வயசில். அந்த சிஸ்டர் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப அவங்கள ஆச்சரியமாக பார்ப்பேன், என்ன ஊழியம் காலையிலே வந்துடுறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன், அந்த வீட்டில் ஒரு பையன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச போது இந்த சிஸ்டர் எங்கிட்ட சொன்னாங்க, அவனை நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா, அவன் யூத்தாக இருக்கான், நீ பேசு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. அந்த தம்பிகிட்ட உட்காந்து பேசும்போது அவன் சொன்னான், ஏன்பா உங்கள் அம்மா இவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க, இவ்வளோ சர்ச்சில் சாட்சியாக இருக்காங்க, நீ என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணுற அப்படின்னு சொன்னால், அவன் சொன்னான், முதல்ல எங்கள் அம்மாவை வீட்டில் சமைக்க சொல்லுங்க. 2த்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவன் சொன்னான், முதல்ல என்ன செய்ய சொல்லுங்கள், எங்கள் அம்மா வீட்டில் சமைக்க சொல்லுங்கள். ஏன்பா அப்படி சொல்கிறேன்னு? எங்கள் அம்மா வீட்டையே பார்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எங்கள் அம்மாவுக்கே தெரியாது. நானும் எங்கள் அப்பா என்ன பண்ணுறோன்னு தெரியாது, என் தம்பி என்ன பண்ணுறான்னு தெரியாது. இவங்க ஊழியன்னு ஓடுறாங்க. என் குடும்பத்தை யார் பார்க்குறது? நாங்கள் கெட்டோன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா தான்னா. இது யாரும் இந்த ஆங்கிளில் யோசிச்சுருப்போமா? நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மினிஸ்ட்ரி சூப்பராக போகுது, எல்லாம் போகுது. ஆனால் குடும்பத்தை நேசிக்காதது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொடுத்துருக்கிறது ராங்காக தான் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. உன் நிர்வாணத்தை மூடி உடன்படிக்கை பண்ணி நீ என்னுடையவள் ஆனாய். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் ஒன்று சொன்னார், வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், அவங்க தான் என்ன சாப்பிட கொடுத்தாங்க, இவன் அப்படி தானே சொன்னான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க,
இந்த வசனத்தை தியானிக்கும்போது கர்த்தர் சொன்னது, தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தான் வந்தாங்க. அடுத்த வசனம் சொல்லும் 4:1, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் ஆதாம் என்ன செய்யலையா? ஏவாளை விடவே இல்லையா? அவ தான் காரணம்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டானாமா, இவங்க தான் காரணம், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், பழம் சாப்பிட்டேன், அதுக்கு பின்னாடி என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் கூட ஆதாம் ஏவாளை விடணும்னு நினைக்கவே இல்லையாம்மா. இதுக்கு என்ன அவர் சொல்றாருன்னா, நீ எப்போ தேவ சமூகத்தை விட்டு வெளியே போன, பாவத்தை விட்டு, நான் உன்னை நீ போகட்டும் விட்டுருன்னு சொல்லாம நான் உன் கூடவே வந்து உன்னை காப்பாற்றி திருப்பி உள்ள கூட்டு வருவேன். மணவாளனா ஆதாம் என்ன, ஆண்டவர் என்ன செஞ்சாரா, நம்ம பாவம் செஞ்சு அவர்கிட்ட தூரம் போன உடனே பரலோகத்தில் உள்ள தேவன் திருப்பி தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாராம், நம்ம கூடவே வந்துட்டாராம், மாம்ச ரூபம் எடுத்தாராம், திருப்பி பாவி நம்மளை போல பாவியான ஒரு சரீரத்துக்குள்ள வந்தாராம், வந்து நம்ம மீட்கிறதுக்கு நம்ம கூடவே வந்துட்டாராம். ஆதாம் எப்படி ஏவாள் கூடவே, ஏவாளை விட்டு பிரியலையாமா அவன். சரி தப்பு நடந்துருச்சு, உன்னால தான் நடந்துச்சு, சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடவே அவன் வந்து அவ கூடவே ஒரு பிள்ளை, ஏன்னா வசனம் சொல்லுது, பிள்ளை பெற்றினாலே ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுவாள், அதுக்கு ஏதுவான காரியத்தை செஞ்சு கூடவே இருந்தது. இதை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பல நேரங்களிலே நாம் உடன்படிக்கை பண்ணினவர்கள், நான் சொல்ற ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ காரியங்கள் தேவனை விட்டு தூர போகும்போது கூட தேவன் நம்ம கூடவே தான் வருவார். தோட்டத்தில் ஆதாம் கூட வந்த மாதிரி என்ன செய்வாராம், கூடவே தான் வருவாராம். ஒரு நாள் கூட ஏவாள் வேணான்னு அவன் நினைச்சதே இல்லையா. அதே மாதிரி தான் கிறிஸ்து சபையை நேசிக்கிறாராம். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நேசிக்கணும். குடும்பங்களிலே பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேணாம் போதும் விட்டுறலாம், உண்மைதான், சில நேரங்கள் நம்மளால் இருக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, எப்படி இருந்தாலும் நீ கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் அந்த கணவர் என்ன பண்ணிட்டான், மனைவியை போட்டு செம்மடி அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டான். உடச்சது மட்டும் இல்லை, மறுநாள் காலையில் வரைக்கும் அன்கான்ஷியஸாக இருக்கும். அன்கான்ஷியஸாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சி கொண்டு போய் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்பத்துலேருந்து தான் அந்த பிரசங்கம். அப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன், ஒரு வயசான பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கணும் பாஸ்டர், ஏன்னா வசனம் இப்படி இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீ உன் மகளாக இருந்தால் என்ன செய்வ, ஒருத்தன் அடித்து மண்டையை உடச்சிட்டான், அந்த இடத்துல இருக்குது, உன் மகளாக இருந்தால் என்ன செய்வேன்னு யோசிச்சு பார்த்து செய்யு. அப்போ தான் அது புரிஞ்சிச்சு, கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ, மனைவியை நேசிக்கிறாரோ, மகளை நேசிக்கிறாரோ, அந்த மாதிரி தான் நம்ம நேசிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழியே இல்லை, நீ அவன் கூட இந்த சாவுன்னு ஒரு நாளும் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லை, ஆனால் நம்ம பிரிஞ்சு முடிஞ்சு அதுக்கு போக முடியாது. we want to wait till God's time. கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருப்பார், அது வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும். அதனால் நம்ம அந்த நேசம் மாறவே மாறாது. நம்ம பல நேரத்தில் தேவனை விட்டு தூரம் போனாலும் அவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு நாளும் நான் விட்டு விலகிறதில்லை, நான் உன்னை உடன்படிக்கை பண்ணிட்டேன்பா, நான் உன்னை சேர்த்துக்கிட்டேன், வேறு வழி இல்லை. நான் எப்பவும் எல்லாருக்கும் சொல்கிறது தான் உங்களுக்குன்னு சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிங்க, 10,000 இல்லை 1,00,000 தடவை கூட யோசிங்க, 40 நாள் உபவாசம் போடுங்க, நீங்கள் புசியாமலும் குடியாமலும் சீனாய் மலைக்கு கூட போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது, வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஆண்டவரேன்னா அவர் திரும்பி நின்றுப்பார், வேலை முடிஞ்சு. அதனால் அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்று தான், எப்படி ஓடி முடிக்கலாம். ஜேர்னியை தொடங்கிட்டோம், இந்த வண்டி டருன்னு சவுண்டு போடுது, மக்கார் பண்ணுதா இருந்தாலும் டிங்கரிங் ஒர்க் பார்த்து எதையாவது பண்ணி போய் சேர்ந்துடணும். வண்டியை நிறுத்தவும் முடியாது, வேணாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரமாணம் அப்படி இருக்குது, கிறிஸ்து நமக்கு அப்படி இருக்கிறார். ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரமாணத்தின்படி இது வேணாம் அப்படிங்கிறாங்க. அது கிறிஸ்துவே செய்யக்கூடிய காலம் ஒன்று, அதை விட்டுறணும். ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்டது இதோட ஓடித்தான் ஆகணும். எப்படி ஓடுறது, என்ன செய்யறது, ஓடித்தான் ஆகணும் கடைசி வரைக்கும். அப்யூஸ் பண்ணுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், நம்ம தனியாக இருக்கும், அது வேற விஷயம். அவரே சொல்கிறார், 1 Corinthians 7 பவுல் சொல்கிறார், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா, பிரிந்து போகிறாங்கன்னா அது அவங்க போகட்டும், அது அவங்க இஷ்டம். நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உடன்படிக்கையின்படி என்னைக்கு இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று தான், ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், பண்ண பிறகு ஒரு தடவை கூட என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அது ஆண்டவர் கையில் விட்டுட்டு ஓட வேண்டியது. அடுத்து வாசிங்க, அவர் எப்படி நேசிக்கிறார்னு இருக்கு. 16ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம். இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆறப்பண்ணி இனி கோபமாயிராமல் அமருவேன். நீங்க அந்த 42வது வசனம் வரைக்கும் போய் படிச்சு பாருங்க.
அவ்வளவு அருவருப்பை பத்தி பேசுவார், கோவப்பட்டு பேசுவார். அவ்வளவு பண்ணியிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எருசலேம் சொல்லுவார், அசிரியன், எகிப்தியன், பெலிஸ்தியன், கானானியன் எல்லாம் பேசிக்கிட்டே வருவார். நீ என்னென்ன அருவருப்புகள் செஞ்ச எல்லாம் பேசுவார். கடைசியா வந்து எங்க நிறுத்துறாருன்னா, உன் மேல எனக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு, அவ்வளோ இருந்தது. கடைசியா சொல்றாரு, அந்த 42 சொல்லுது, இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆற பண்ணி இனி கோபமாய் இராமல். இதுதான் அடுத்து ஒரு இருக்க வேண்டிய நமக்கு சுபாவம். வரும் செய்கிற தப்புகள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் வரும், அடிச்சு ஒட்டச்சு தூக்கி போட்டு ஏதாவது பண்ணிடணும்னு தோணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் அப்படி தான் செஞ்சுருக்கிறார். அவர் மட்டும் அவர் உக்கிரத்தில் இறங்கி நம்மளை க்ளோஸ் பண்ணியிருந்தானா நம்மளாம் என்ன இருப்போம்? காணாமல் போயிருப்போம். அடித்து ஒட்டச்சு பேச அது பூட்டும்பான். சாயங்காலத்துக்குள்ளே சரி ஆகணும், எரிச்சல் நீங்கி சமாதானமாகி மன்னிக்கிற இடத்துக்கு வரணும். அப்படி ஓட்டினாதான் கிறிஸ்துவின் அன்பு. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மன்னிக்கிற சுபாவமே இருக்காது. 15 வருஷம் கழிச்சு கேட்பாங்க, அன்னைக்கு நீங்கள் என்னை திட்டினீங்களே ஞாபகம் இருக்கா? இங்கே வசனம் சொல்லுது, அவர் மறந்துன்னு இருக்கு. சிலதெல்லாம் மறக்கவே மறக்காது. 2004 ஜூலை மாதம் 1 நீ என்ன சொன்னேன்னா நம்ம என்ன சொன்னோம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் அந்த சகோதரிமார்களுக்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது எப்படி தான் ஞாபகத்தில் வச்சுருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் அன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் சட்டை போட்டிருந்தீங்களாம்பாங்க. அந்த சட்டை நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது, காணாமலே போயிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மறந்தும் மன்னித்தும் இருக்கிறார். மன்னிக்கிறது ஒரு சொல் மன்னிச்சிருவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னித்து மறந்து எரிச்சல் நீங்கி அமர்ந்திருப்பேன். இது அடுத்து கிறிஸ்து நேசிக்கிறதான நேசம். சரி, நான் கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன். கடைசியாக அவருக்குள்ள இருந்தது, வாசிங்க 62, 63 வாசிங்க. உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? 8வது வசனம் வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே என்ன செஞ்சாரு? ஒன்று பண்ணாரு. ஆனா இங்க என்ன சொல்லுது? 62 வாசிங்க. உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். இன்னொன்னு பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை என்னாச்சு? போயிருச்சு. நியாயப்பிரமாணத்துக்கும் சுயாதீன பிரமாணத்துக்குமான வித்தியாசத்தை இங்க பேசிட்டு இருக்கிறார். புதிய எருசலேமுக்கும் பழைய எருசலேமுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பேசுறாரு. அந்த மனவாட்டிக்கும் வரப்போற மனவாட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பேசுறாரு. ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுறாரு. ஆக்சுவலா அந்த ஆவிக்குரிய சத்தியம் அதுதான். அதுல அந்த ஆவிக்குரிய சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே எருசலேமே நான் உன்னோட கூட உடன்படிக்கை பண்ணேன், நீயோ உன்னுடைய நகரத்துக்குள்ள அசிரியரையும் பெலிஸ்தரையும் கானானியரையும் எகிப்தியரையும் உள்ள விட்டுட்ட. அவங்க கொண்டு வந்து விக்கிரகத்தை வச்சுட்டாங்க. நாடு அருவருப்பு ஆயிடுச்சு. நான் உன்னை சீர்குலைச்சிட்டேன். உன்னை நான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உன்னை நான் எரிச்சல் ஆயிட்டேன். ஆனா திருப்பி எனக்கு உன் மேல என்ன ஆயிடுச்சு? பாசம் வந்துருச்சு, எரிச்சல் போயிருச்சு. ஆனா உடன்படிக்கை போயிருச்சு. இப்ப புது உடன்படிக்கை ஒன்று பண்றேன். அதைத்தான் அவர் சொல்றாரு. அதான் சுயாதீன பிரமாணம், புதிய எருசலேம். அதை தான் கொண்டு வந்து இங்க முடிக்கிறார். சத்தியத்தின்படி அதான் இருக்கு. ஆனா நமக்கு தேவையானது என்னன்னா, அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு? கவனன்ட் பண்ணாரு. அந்த கவனன்ட் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், உனக்கு எனக்கு கவனன்ட் கிடையாது, முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு ஒண்ணும் கிடையாது. அப்படி சொல்லல. உன்னோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய், நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது. அக்செப்ட் as it is. எப்படி இருக்கோ என்ன செய்யுங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க, முழுமையா மன்னிச்சிருங்க பாரு. நம்மளால என்ன செய்ய முடியாது? சில நேரங்களில் முழுமையா மன்னிக்க முடியாது. மன்னிப்போம், சில காரியங்களை மன்னிச்சிருவோம். 100% மன்னிக்க முடியாது. ஏதோ ஒன்று நம்ம ஓரத்தில் வச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். இது இருந்துச்சே, அது அப்படி பண்ணீங்களே, இது உங்ககிட்ட இருந்துச்சே அப்படின்னு. அது மனித இயல்பு. கன்ஃபார்மாக மனித இயல்பு இருக்கும். அது ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். பெண்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் நீங்கள் என்ன அப்படி பண்ணிட்டு போனீங்களே அப்படிம்பாங்க, அது இருக்கும். இவன் என்ன சொல்லுவான்? நீ வந்த புதுசில் எங்கள் அம்மாவை அப்படி பேசினிய, இன்னும் எனக்கு அப்படி இருக்கு அப்படின்பா. அது இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுபாவம் என்ன? 100% மன்னிது. அந்த வசனம் சொல்லுது, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் பொழுது. You want to forget everything, forgive everything. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்கு. சிலர்லாம் மன்னிச்சிடுவாங்க, ஆனா முழுமையா மன்னிக்க மாட்டாங்க. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நியூ கவனன்ட், எல்லாம் புதுசாயிருச்சுப்பா,
பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கா? நம்மளால பண்ண முடியுமா? ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுகிறீர்கள் அர்த்தம். என்ன மாறுறீங்க? கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் உள்ள அதுல டிஃபிகல்ட்டிஸ் சொல்றேன், பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சொல்லுவாங்க, அதை நான் சொல்றேன். நீங்க மன்னிச்சு சரி பரவாயில்ல விட்டுருவோம், ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஆனா இந்த மனவாட்டி இருக்குல்ல, திருப்பி தப்பு பண்ணாத மனவாட்டியா இருக்கணும்ல. திருப்பி தப்பு பண்ணாத மனவாட்டியா இருந்தாலும் அவர் திருப்பி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணதுல அர்த்தம் இருக்கு. ஆனா பல நேரங்களில் திருப்பி தப்பு பண்ணும், திருப்பி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ வரைக்கும் பண்ணணும்? கிறிஸ்து வர வரைக்கும் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். முழுமையாக மன்னித்து த ஃப்ரெஷ் ஸ்டார்ட், அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களால முடியுமான்னு பாருங்க. முடியுமான்னு பாருங்க, முடியணும். அதுதான் புருஷர்கள் மனைவியை நேசித்ததுக்கு ஈக்குவல். கிறிஸ்து நேசிக்கிறது போல நாம் அந்த கிறிஸ்துவினுடைய சுபாவத்துக்குள்ள வராம நேசிக்கிறோம். புருஷர் மனைவியை நேசிக்கணும்னா நேசிக்கிறோம். ஆனா எந்த நேசம் வரல? கிறிஸ்துவின் சுபாவம் வரல. இது நான் வெறும் கணவர்களுக்கு மட்டும் சொல்ற அர்த்தம் இல்ல, மனைவிகளுக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும். ரெண்டு பேரும் கணவன் செய்த தப்பை மனைவி முழுமையாய் மன்னிக்கணும். 100% அவங்க மன்னிப்பு கேட்கும் போது முழுமையா மன்னிக்கணும். மன்னிச்சு அப்படி ஏத்துக்கணும் முடிவு பண்ணிட்டு 100% 100% ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி அவங்க வருவாங்க, திருப்பி விழுவாங்க, திருப்பி மன்னிப்பு கேட்பாங்க, திருப்பி மன்னிக்கணும், உடன்படிக்கை பண்ணணும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். இது கிறிஸ்துவின் சுபாவங்களில் ஒன்று. இந்த 16ஆம் அதிகாரம் நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்தை என்ன செய்யுங்க, கிறிஸ்துவினுடையதான மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ளதான ரிலேஷன்ஷிப்ல படிச்சு பாருங்க. அவர் அதில் தான் எழுதுவார். ஆனால் அவர் எழுதும் போது எப்படி எழுதுவார்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேமுக்கும் உள்ள மாதிரி எழுதுவார். நீங்கள் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள வச்சு படிச்சு பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு அதனுடையதான மிக முக்கியமான சத்தியம் தெரியும். வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் கிறிஸ்து எப்படி அன்பு கூறுகிறாரோ அப்படி கூறுங்கள். இந்த 4 பாயிண்ட் இதில் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, நீங்க போய் தியானிங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னித்தாரோ வேதம் சொல்கிறது, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. முதலாவது, நாம் இரத்தத்தில் கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், கேட்பாரற்று கிடந்தோம், மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தோம். நாம வேணா அந்த உலக பிரகாரமா வீடு இருந்துச்சு, அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாரு. ஆனால் அருவருக்கு தக்க பாவங்களுக்கு நடுவில் இருந்தோம். ஆண்டவன் நம்மை பிழைத்திரு என்றார். நாம் அதுக்கு பிறகு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ள வந்தோம். அவருக்குள்ள வந்த பிறகு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தின பிறகு நாம் பாவம் செய்ய ஆரம்பித்தோம். அதனால தான் 8வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் அந்த மணவாட்டி கர்த்தரை விட்டு, மணவாளனை விட்டு குமாரரையெல்லாம் பெற்றுச்சு. ஆனால் கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்க விரும்புகிறேன், என் எரிச்சலை நீக்க விரும்புகிறேன். இது 2வது நமக்குள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுபாவம். எரிச்சல் நீங்கி கடைசியாய் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை முழுவதுமாய் மன்னித்தேன். இதுதான் நேசிக்கிறதுக்கு அடையாளம். நம்மால இந்த 3 காரியங்கள் செய்ய முடியுதா? முழுவதுமா மன்னிக்க முடியுதா? எரிச்சல் அவங்க மேல இருந்து போதா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போகணும். ஆண்டவர் சொல்றாரு, என் எரிச்சல் நீங்கி நான் அமர்ந்திருப்பேன். கிறிஸ்துவினுடைய சுபாவம் நமக்குள் வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த சுபாவம் வெளிப்பட்டால் குடும்பங்கள் பிரியாது. இந்த சுபாவங்கள் வெளிப்பட்டால் குடும்பங்கள் பிரியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் டிவோர்ஸ், நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள். காரணம் 2 பேருக்கும் பொருந்தும். இது ஏதோ ஒருத்தருக்கு அல்ல. ரட்சிக்கப்பட்ட கணவன், ரட்சிக்கப்பட்ட மனைவி இருக்கிற 2 பேருக்கும் இது பொருந்தும். ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்கிறவர்களாக, எரிச்சல் நீங்குகிறவர்களாக, முழுவதுமாய் மன்னிக்கிறவர்களாக, பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போய் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதாக கர்த்தர் செய்வார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, உம்முடைய அன்பு, அந்த சுபாவம் எனக்குள் வரட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? அந்த சுபாவம் எனக்குள் வரட்டும். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்குள்ளே ஒரு பொருத்தனை, எங்களுக்குள்ளே ஒரு ஜெபம், உம்முடைய நேசம் எங்களுக்குள் வரட்டும், உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே வரட்டும். நீர் நேசிக்கிறது போல நாங்கள் எல்லோரையும் நேசிக்க கிருபை பாராட்டும். நீர் எப்படி பாவிகளை ஏற்றுக்கொண்டீரோ அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள
எப்படி உம்மால் அருவருப்பானவர்களையும் நேசிக்க முடிஞ்சிச்சோ அதே மாதிரி நாங்களும் நேசிக்கத்தக்கதாய், எப்படி அவர்களை முழுவதுமாய் மன்னிக்க முடிஞ்சிச்சோ நாங்களும் முழுவதுமாய் மன்னிக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்கள் எரிச்சல் நீங்கட்டும். எங்கள் இருதயங்களிலே ஒருத்தரை பற்றி ஏற்பட்டிருக்கிற எரிச்சல்கள் எல்லாம் அடங்கட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அந்த தெய்வீக சுபாவம் எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.